நேபாளம் மற்றும் திபெத் எல்லைப் பகுதியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த பகுதியில் நிலநடுக்கம் மற்றும் பனிச்சரிவு காரணமாக உருவாகியுள்ளதென பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் அத்துல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நேபாளයේ ටිබෙට් සීමාවේ වාර්තා වුණ විශාල ජලගැල්මක් කවුරු බලාපොරොත්තු වුණ වෙලාවක සිදු වුණ දෙයක් නෙවෙයි. ඒකේ සිද්ධ වෙලා තියෙන්නේ භූමිකම්පාවක්. නේපාල කඳුකරයේ අයිස් කඳු වලින් හිම වලින් නැසුන කඳුකරයේ සිදු වුණ ජල භූමිකම්පාවක් එක්ක අවලාංචයක්. එහෙම නැත්නම් අයිස් කඳු නායයක් නිසා විශාල ජලගැල්මක් සිද්ධ වෙලා තියෙනවා ත්‍රිශූලි ගංගාවේ. මේ සිද්ධ වෙලා තියෙන්නේ නේපාලයේ සහ ටිබෙට් දේශ සීමාවේ කවුරුත් බලාපොරොත්තු නොවන වෙලාවක මේ සිදුවීම නිසා මේ ඉන්දියා සහ චීන දේශ සීමාව ආසන්න සිදු වුණ දෙයක්. විශාල සෙනගක් ගහගෙන ගිහලා තියෙනවා මේ ජල කැලීමත් එක්ක. இந்திய மற்றும் சீன எல்லைப் பகுதிக்கு அருகில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பனி மற்றும் பாறைகள் சரிந்து திரிசூலி ஆற்றில் விழுந்துள்ளதால் இந்த பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுடன் பலரும் அடித்து செல்லப்பட்டு பெருமளவிலான சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. இத்தகைய இயற்கை பேரழிவுகள் உலகளவில் புதிதல்ல. 1980களில் கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து சேற்றுச்சரிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இலங்கையிலும் இத்தகைய ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. டிட்வா சூறாவளி காலத்தில் சரசவிகம பகுதியில் நிலச்சரிவு காரணமாக நீர் செல்லும் வாய்க்கால்கள் அடைபட்டு பின்னர் சேற்றுடன் கூடிய வெள்ளம் கிராமத்திற்குள் பாய்ந்ததால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இலங்கையில் தளர்வான பாறை அடுக்குகள் கொண்ட மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் போது அருகிலுள்ள ஆறுகள் அல்லது ஓடைகள் அடைபட்டு பின்னர் நீர் தேங்கி திடீரென உடைத்து பெருக்கெடுக்கும் போது பெரும் வெள்ளப்பெருக்கும் பேரழிவும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே எதிர்காலத்தில் இவ்வாறான பேரழிவுகளிலிருந்து தப்பிக்க சாதாரண நிலச்சரிவு மண்டலங்களை மட்டும் வரைபடமாக்குவது போதாது. நிலச்சரிவால் ஆறுகள் அடைபட்டு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ள அபாயகரமான பகுதிகளை கண்டறிந்து வரைபடமாக்க வேண்டும். இத்தகைய முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகள் மூலம் எதிர்காலத்தில் சரசவிகம போன்ற பேரழிவுகளை தடுக்க முடியும். நேபாள மற்றும் திபெத் எல்லைப் பகுதிகளில் திடீரென ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அவசர நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த பகுதிகளில் வசிக்கும் அல்லது பயணம் மேற்கொண்டிருக்கும் ஏதேனும் இலங்கையர் குறித்த தகவல்கள் அல்லது உதவிகள் தேவைப்பட்டால் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு வழியினூடாக அமைச்சரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உரிய தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் பாதிக்கப்பட்ட இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கும் அமைச்சு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 07078877778 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கும் 0124738999 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் publicity@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் தகவல்களை வழங்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது கிடைக்கப்பெறும் அதிகளவான அழைப்புகளை கருத்தில் கொண்டு மிகவும் துரிதமானதும் துல்லியமானதுமான தொடர்பாடலுக்காக வாட்ஸ்அப் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ளுமாறும் பரிமாறிக்கொள்ளுமாறும் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட பேரழிவை தொடர்ந்து நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து அந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் ஷிஹிர் கானலுடன் பயனுள்ள தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
இலங்கை சரியான உதவிகளை வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் தேவைப்படும் அனர்த்த முகாமைத்துவ மையங்கள் இணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கு தயாராக உள்ளது. எமது நெருங்கிய நண்பனும் அண்டை நாடுமான நேபாளத்திற்கு இலங்கை தமது முழுமையான ஆதரவையும் உறுதுணையையும் தொடர்ந்து வழங்கும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை நேபாளத்தில் நிலவும் அவசரகால நிலைமை குறித்து மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவிலுள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக அபாயகரமான மாவட்டங்களில் அல்லது அதற்கு அருகில் வசிக்கும் இலங்கையர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏதேனும் இலங்கையர்களுக்கு அவசர உதவி அல்லது ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டால் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணி நேரமும் செயற்படும் 97 79 85 1048 653 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாகவோ அல்லது slempi.kathmandu@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் ஊடாகவோ உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறாயினும் நேபாளத்தை பாதித்துள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு நிலைமையினால் எந்தவொரு இலங்கையருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை பதிவாகவில்லை என காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் நேபாளத்தில் ஏற்பட்ட பயங்கரமான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகளை அறிந்து தாம் ஆழ்ந்த வேதனை அடைவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளில் நேபாளத்திற்கு உதவ இலங்கை தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெறும் 10 மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட ஒரு மோசமான புயலிலிருந்து இன்னும் மீண்டு வரும் ஒரு நாடு என்ற வகையில் நேபாள மக்களின் துயரத்தில் இலங்கையும் பங்கு கொள்வதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் மற்றும் நேபாள மக்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதில் அனைத்து இலங்கை மக்களும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி குறித்து சுயாதீன விசாரணைகள் நடத்தப்படுவதை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த விவகாரம் குறித்து அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய செனட் சபை உறுப்பினர் டேவிட் பிரிட்ஜ் அந்த நாட்டு அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் அண்மையில் ஆற்றிய உரையில் இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை நிலைநாட்டுவதற்கு ஆதரவளிப்பதாக ஆஸ்திரேலியா உறுதி அளித்திருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய தருணம் இதுவாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது இலங்கையில் யாழ் செம்மணியில் அகழ்வாய்வு ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த அகழ்வில் 544க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சில மனித எலும்புக்கூடுகளின் அளவை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் அவை குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு சொந்தமானவையாக இருக்கக்கூடும் என கருதப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தமட்டில் இது ஒரு புதிய கதை அல்ல. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தரவுகளின் பிரகாரம் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் சுமார் 20 மனித புதைக்குழிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் அவற்றில் குறைந்தபட்சம் ஒரு மனித புதைக்குழி தொடர்பில் கூட முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. சர்வதேச மன்னிப்பு சபை 1988ஆம் ஆண்டு முதற் தடவையாக சர்வதேச ஆதரவுடனான ஒரு சுயாதீன அகழ்வு மற்றும் விசாரணை செயல்முறைக்கு அழைப்பு விடுத்ததிலிருந்து செம்மணி மனித புதைக்குழி பற்றிய தகவல்கள் ஆவணப்படுத்தப்பட்டன. அண்மையில் இந்த புதைக்குழியை நேரடியாக பார்வையிட்ட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் தடயவியல் நிபுணர்களின் பங்கேற்புடன் சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். இலங்கையில் நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்துவதற்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் ஆஸ்திரேலியா உறுதியளித்திருந்தது. அதனை இப்போது நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதற்கமைய செம்மணி மனித புதைக்குழி தளத்தை பாதுகாத்தல், அங்கு கண்டறியப்பட்ட மனித எச்சங்களை முறையாக பாதுகாத்தல் மற்றும் இது குறித்த சுயாதீன விசாரணைகளையும் நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதையும் இலக்காக கொண்டு இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றல் என்பவற்றுக்கான நடவடிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.
இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கையர்கள் எவ்வித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் மற்றும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். යුද්ධය පැවති කාලෙදී ජනතාව විශේෂයෙන්ම උතුරු පළාතෙන්ම නැගෙනහිර පළාතෙන් මේ දෙකෙන්ම විවිධාකාර විදියට තමන්ගේ ජීවිතය ගලවා ගන්න රටේ විවිධ තැන්වලට වගේම රටෙන් එළියට විශේෂයෙන්ම ඉන්දියාවට ගියා. ඒතරේ ගියපු අය විශේෂයෙන්ම ඉන්දියාවටත් වෙනත් රටවල් වලත් සරණාගතයන් ලෙස ජීවත් වෙනකොට වැඩිම පිරිස ඉන්දියාවේ තමයි ජීවත් වෙන්නේ. පසුව 2009 යුද්ධය අවසානයෙන් පස්සේ මේ විශේෂයෙන් ඉන්දියාව තුළ සරණාගත ලෙස ජීවත් වෙන ජනතාවගේ පුරවැසිභාවය ලබා දීමට අපි කටයුතු කළා යුද්ධය කාලෙදීම. පසුව මේ පිරිස් ලංකාවට එන්න පටන් ගත්තා. එතෙන්දී යම්කිසි සහනයක් ලැබිලා තිබුණ මේ තමන්ගේ ජීවිතය වෙනුවෙන් யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய போது வழங்கப்பட்டிருந்த சில விதிவிலக்குகள் அண்மையில் பலாலி விமான நிலையம் ஊடாக நாடு திரும்பிய சிலருக்கு வழங்கப்படாததன் காரணமாக கைது சம்பவங்கள் இடம்பெற்றன. இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோரின் தலையீட்டின் மூலம் குறித்த நபர்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு முன்னர் அமைச்சரவையில் முக்கிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கை பிரஜைகள் அனைவரும் தற்போது நாட்டின் எந்தவொரு சர்வதேச விமான நிலையத்தினூடாகவும் அச்சமின்றி தாயகம் திரும்புவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு திரும்பும் இவ்வாறான நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்படுவதற்கும் தேவையான காணிகளை பெற்றுக் கொள்வதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஊடாக தேவையான உதவிகள் வழங்கப்படும். அத்துடன் கடந்த ஆகஸ்ட் 20 ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக தேசிய பாதுகாப்பையும் மக்களின் உரிமையும் சமநிலையில் பேணியவாறு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி 2009 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 811 ஏக்கர் அரச காணிகளும் 21,942 ஏக்கர் தனியார் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. විශේෂයෙන්ම 2009 යුද්ධයෙන් පසු ත්‍රිවිධ හමුදාව විවිධ අවස්ථාවන්වල නිදහස් කරන දීනම් පිළිබඳ වාර්තාවක් කෙටි කරලා කිව්වොත් මේකෙදී 2009 වර්ෂයේ ඉඳලා 2024 වර්ෂය දක්වා රජයට අයත් ඉඩම් අපි ආප්‍ර දිස්ත්‍රික් විතරක් කතා කළොත් ඉඩම් අක්කර 811ක් නිදහස් කරලා තිබෙනවා 2009 2024ට. ඒ වගේම 2009 2024ට පුද්ගලික ඉඩම් නිදහස් කරලා තිබෙනවා ඉඩම් 21ක් 21942ක්. 2025 ජනවාරි මාසයේ ඉඳලා 2026 අගෝස්තු 20 දක්වා කාලෙදී රජයට සහ පුද්ගලිකංශයට අයිති ඉඩම් අක්කර 65කට ආසන්න ප්‍රමාණයක් යාපනයේ පමණක් නිදහස් කරලා තිබෙනවා. කිලිනොච්චියේ අක්කර 128ක් පමණ, මුලතිව් වගේ දිස්ත්‍රික් එක අක්කර 615ක් පමණ. 2025 ஜனவரி முதல் 2026 ஆகஸ்ட் 20 வரையிலான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 65 ஏக்கர், கிளிநொச்சியில் 128 ஏக்கர், முல்லைத்தீவில் 615 ஏக்கர், மன்னாரில் 135 ஏக்கர் மற்றும் வவுனியாவில் 150 ஏக்கருக்கும் அதிகமான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. பலாலி விமான நிலைய வீதியின் கிழக்கு பகுதியில் தற்போது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் வீடுகளை அமைத்து நிரந்தரமாக குடியேற்றுவதற்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
வசாவிளான் வீதியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள காணிகளில் பாதுகாப்புகளுக்கு தேவையான அத்தியாவசியமான காணிகளை தவிர்ந்த ஏனைய காணிகளை மீள வழங்குவது தொடர்பிலும் நிரந்தரமாக தேவைப்படும் காணிகளுக்கு பொருத்தமான தற்போதைய மதிப்பீட்டின்படி இழப்பீட்டை வழங்குவது தொடர்பிலும் ஆராயப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அர்ப்பணிப்பின் மூலம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 565 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளை கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும், சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட எச்சங்களின் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும், சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. පදිංචි වෙලා තමන්ට නිවාසයක් හදාගන්න පදිංචි වෙලා උන්ට ලබා දෙන්න තීන්දුව කළා තිබෙනවා. අපි බලාපොරොත්තු වෙනවා එම ඉඩම් ජනතාවට වෙන් කරලා කොටස පමණක් ඒක. නැත්නම් මේවා අනවසර විදියට කරගන්න ඉඩ තියෙන නිසා ප්‍රාදේශීය සම්මුතිය සහ සුවිධා හමුදා මැදිහත් දැනට වගා කරමින් තිබෙන ඉඩම් ඒ මංකුව ප්‍රදේශයේ ජනතාවට නිවාස ඉදි කරගෙන උන්ට ඒවා ජීවත් වීමට අයිතිය ලබා දෙන්න තීන්දුව කළා තිබෙනවා. ඉතින් ඒවා අපි හිතනවා මේ සැප්තැම්බර් මාස තුළම ඒ සිදු කිරීමට පුළුවන් කියලා.